ஹலோ गाइस இது நம்ம ஃப்ரீ ஃபயர் பத்தி போட போறோம். இது போய் ஸ்ட்ரைக் அடிக்க போறோம். அதுவும் கிளாஸ் வரல. இதே மாதிரி நீங்களும் போய் ஸ்ட்ரைக்ல எங்க கூட கலந்துக்கணும்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட நியூ ஐடியா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது பார்ட் 1 பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. Head there. Head there. Double takedown. Triple takedown. இது நம்ம கூட கேம் விளையாட சுதாசன் வந்துருக்கோம். நீங்களும் சுதாசன் கூட விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அடுத்து பார்ட் 2க்கு அப்புறம் நம்மளோட ஐடி கார்டு வரும். மிஸ் பண்ணாம பாருங்க. பார்ட் 2 இன்னும் கொஞ்சம் லாங்காக வரும். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. இதில் வெறும் 10 போய் ஸ்ட்ரைக் தான் அடிக்க போகிறோம். 100 அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அடுத்தடுத்து ரூம் மேட்செல்லாம் போடுவோம். அதுலேயும் வந்து கலந்துக்கோங்க. உன்னோட பர்சனல் ஐடி என்னடா ஆச்சு இது விளாட்றே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் ஐடி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த நோட் ஐடியில் விளையாடிட்டு எந்த ஐடியா இருக்கணும் என்ன எல்லாத்துக்கும் ஸ்கில்லு தான் மக்களே முக்கியம். சீக்கிரம் ஏறி போய் அடிப்போம். நம்ம எப்பயுமே க்ளோவால்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கி தான் ஏதோ மாற்று கருத்தினால் க்ளோவால்லாம் யூஸ் பண்ணுறோம். சீக்கிரம் ஓடி போய் என்னங்க ஐயோ சிசர் அடே சீர் சாப்பிடா டேய் டேய் ஓடுறியாடா டேய் ஓடுற மட்டும் விட்டு இவன் வேற ஓடிக்கிட்டே இருக்கான். செத்தே போயிட்டோம். இவனடா இவன் எப்படி ஓடுறான்? இன்னும் கொஞ்சம் நல்ல ஜெஸ்ஸி ஈவெண்ட் வருது. அதை ஸ்பின் பண்ணுற வீடியோவும் வரும். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் முதல் ஸ்ட்ரைக்கா மூணாவது ஸ்ட்ரைக்கில் இதோட ரெண்டு இதுவும் பண்ணிட்டியாடா? ஆமாம் மக்களே நம்மளால ஸ்பின் விட முடியாது. ஏன்னா கொஞ்சம் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஸ்பின் விட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாலாம் எதுவும் இல்லை. டைமண்டை கறியாக்காதீங்க. அதான் நான் சொல்லுவேன். இது மட்டும் குத்துரு. இன்னைக்கு இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும்னு நினச்சிங்கன்னா வின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தோற்றுவோம்னு நினச்சிங்கன்னா நோன் கமெண்ட் பண்ணுங்கள். 4 மணி நேரம் சீக்கிரம் எனக்கு மெசேஜ் வந்துருக்கு. ஒரு மேட்ச் விட்டா கூட அதுதான் போடலாம். ட்ரைஸில் வேகமாக போய் அடிப்போம். இந்த மாதிரி கிளாஸ் கால் நீங்களும் 100 பாய்ஸ் ஸ்ட்ரைக் அடிக்கணும்னு நினச்சி இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டீம் இல்லாமல் இறங்காதீங்க. இல்லைனா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். இப்போது நான் விளாண்டுட்டு இருக்க டீமே ஒரு மொக்க டீம் தான். நானே ஒரு பேட் பையன் தான். நான் எங்கேருந்து உங்களை குறை சொல்கிறது? அவ்வளோதான் ஒன்று. ஐயோ 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 அடிக்கிறான். எவன்டா நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களேடா. இப்படி அடிக்கும்போது தான் மக்களை வெறியாகுது. அவ்வளோதான் 2க்கு 1 ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறீங்களா? எனக்கே தெரில. பார்ப்போம். ஒரு வாட்டி தோற்றுருவோமோன்னு நினச்சேன். இதுக்கப்புறம் லைவ்லாம் போடணும்னா நீங்கள் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க. என் கூட ரூம் மேட்ச் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் யூஐடியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஐடி சேலர் பைலாம் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஐடியா இருந்தால் 5000 ரூபாயிலேருந்து
6000 ரூபாய்க்குள்ள ஐடிஸ் இதுடா அண்டர் சி ஈவென்ட்டோட இதுடா. ஐயோ சீக்கிரம் இந்த மேட்ச் போய் அடிச்சே ஆகும். மேலே ஏறிடு. வேகமா போடா டேய். இதுல ஏறிட்டு வா. அதில் ஏற முடியாது, தெரிஞ்சிரும்ல. கொஞ்ச நாளா இதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸ் கூட போடுவோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை பண்ணுறது. ஒருத்தர் இருக்கான் போகிறான் பேர் மேலே பார்த்தியா? இதே மாதிரி ரூம் மேட்சில் வர்றது 1vs1 2vs2 1vs4 அது மாதிரிலாம் எதனா இருந்தால் சொல்லுங்க, கண்டிப்பாக விளாட்லாம். சொல்லுங்க பாரா. ஒரு எனிமி வரட்டும். என்னடா எனிமி நீங்கள் அடிவாங்க இல்லைங்க மார் பாக்ஸில் வச்சு அழுத்தியாச்சு எனிமையை. வேறு வழி இல்லை. சீக்கிரம் மெடிக்கெட்டை போட்டு ஒரு சில இடத்துல அவசரப்பட்டுலாம் போய் செத்து போயிருக்கேன். இந்த இடத்துல தான் பக்காவாக மெடிக்கெட்லாம் போட்டாடிட்டு அவ்வளோதான். ஐயோ இந்த நேரத்தில் யாரும் நெட்டு கிடைக்காம போகணும். சூப்பர். ஒரே ஒருத்தர்ப்பா ஒருத்தனை 3 பேர் போய் அடிக்கிறாங்க. என்ன நியாய மக்களே. அவ்வளோதான், இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரில, நெட்டு ப்ராப்ளம் போல. இங்கே பாடுறா. உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபர் வந்து SRM கேமிங். இடையில ஒரு சில வீடியோ வரல, அதுக்கெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப நாளாகவே ஹெல்த் இஷ்யூ, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்தது. அதனால தான் கேம் ப்ளே யூடியூப் வீடியோஸ்லாம் எதுவுமே போடல. சார்ஜரே இல்லை, உங்களுக்காக உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். இதுக்காகவே லைக் பண்ணிட்டு போகலாம்ல. ஒரே ஒரு லைக் தானே, லைக் நான் காசாக கேட்குறேன். நான் 3 பிளேயர் சீக்கிரம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணீங்களா இல்லையா? பார்க்குற முக்கால்வாசி பேர் லைக்கே பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. என்ன கொடுமை சரவணன். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அதோட யூடியூப் சேனல்ல இழுத்து மூடிட்டு போயிடுவோம். பார்த்துட்டு நான் ரொம்ப மோசமான ஆள் தெரியுமா? அவ்வளோதாங்க, போயாவே அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேட்சோட கண்டினியூ பண்ணுவோம் வாங்க. எல்லாம் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கானுங்க. இல்லை வேறு வேறு ட்ரெஸ் தான். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை வைங்க. இப்போ இதோட இது இந்த புது ஈவெண்ட் வேண்டாம், இந்த பழைய ஈவெண்ட்ஸு அதெல்லாம் பார்க்க மாடி செத்துடலாம் தான் தோணும். என்ன பண்ணுறது, பெரியனாக்காரன் விட்ற வரைக்கும் விடட்டும். இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணுறல, நீ ரெக்கார்ட் பண்ணுறதோட சேர்த்து சீக்கிரம். இந்த கரீனா கஞ்ச பயலால் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அதனாலே SRM ராஜ்ஸ்டாரு ஹரிஸ்காரு அவனுங்கெல்லாம் பாதி பேர் எல்லாம் வெளியே போயிடுறாங்க. நானும் என்னெல்லாம் பண்ண நிறைய வெளியே போயிடுறேன். எனக்கு வெறியாவது ப்ரோ. சிவா இந்த மாதிரி ஓசியில் அடிக்க 2 பேர் இருந்தால் போட்டுக்கலாம். உருப்பிட்டுரும். ஒரு சாட்டு வச்சுன்னா செத்துருவான்டா, செத்தே போயிடுவான்டா. ஏங்க ஏதோ பவர்லாம் போடுறாங்க. இந்த பவர்லாம் பார்க்கும்போது எனக்கு கடுப்பு தான் ஆகுது. படுக்க போட்டு அடிப்பேன். அவ்வளோதான், சீக்கிரம் இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு வீட்டு பக்கம் போய் மேட்சுக்கு இல்லை இது பண்ணிட்டு போடலாமா? எனக்கு வெறியாகுது ப்ரோ. அடி போடுறேன். இல்லைடா வாங்க மாட்டேன். இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறதுக்காகவே லைக் பண்ணலாமே. என்னது இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப தப்பாக நடந்துட்டு இருக்கு. முதல் விஷயம் ஐடி பேன் ஆகிடுச்சு. 2வது நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. 3வது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அடுத்து என்ன, இதுக்கப்புறம் டப்பப்பே பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கல்லை நான் ஆடி நீ பார்த்தது இல்லையே. ஏன்னா ஒரு நல்ல ஈவெண்ட் வந்ததை எடுத்து தான் அவனை வேறு வழி கிடையாது. எவ்வளோ நேரம் தாங்க முடியுதோ அவ்வளோ நேரம் தாங்க முடியும். என்னோட ஐடி கலெக்ஷன் மறக்காமல் பாருங்க. என்னடா இதே சொல்றாரு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு. இல்லை நான் வீடியோ உனக்கு சென்ட் பண்ணுறேன், அதை தான் நான் எடிட் பண்ணுறேன். நானும் ஒரு மேட்ச் கூட தோக்காம ஆடுவோமா? தம்பி கீழே இறங்குப்பா. டவுட் தான் மக்களே. தம்பி கீழே இறங்குப்பா. ஐயோ ஒரு சாட்டு வச்சா செத்துருவாரு. ஒரே ஒரு கிலோ ஒரு 50 கொடுத்தா போதும். ஏன்டா ஓசி கில்லாடி நான் கொடுத்து உனக்கு சென்ட் பண்ணுறேன் கூட அடிக்க தெரியாது. திருப்பி இது பண்ணாதான் அது வரும். இது ஓசி டே தின்காமாடா வாங்கடா. டே நேரம் காப்பாத்துக்கடா. அவ்வளோதான் கிளம்புது. இது பண்ணணும் என்னை அடிக்கிறதுக்குனே ஏன்னா கிளியர் பண்ணாங்க. அச்சை கில் ஓசி கில் எடுத்துன்னு போயிட்டானுங்க.
350 குத்துனா அந்த 350ல இன்னொரு ஒரு 50 குத்தா ஓசிக்கிறது. இதே மாதிரி சிஎஸ் ரேங்க்ல கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி அது எதுவும் இவங்க ஐடி கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏங்க இன்னைக்கு நீங்களும் 10 மணிக்கு லைவ் வந்துருக்கீங்களே, இதான் நம்ம போடுற கடைசி லைவாக இருக்கும். ஏன்னா இதோட ஊர்லேயே 7 மணி ஆச்சுன்னா தெரியும் பெறுவோம். ஏன் தெரியுமா, இதோட கூட பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ண மாட்டீங்களே, அப்புறம் நான் ஏன் இங்கே இருக்கணும்? இது அப்படியே நான் போயிட்டு வரேன். இதுதான் கடைசி லைவ். மேட்ச் முடிஞ்சது. இதோட நாளைக்கு காலைல லைவ்ல சந்திப்போம். ஆப்போனன்ட் வந்துட்டு லைவ் போயிடுவானா அப்படியே இருந்துச்சு. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது? நாங்கள் அப்போ அங்கெல்லாம் எப்படி விளாடுவோம். ஒரு கோயில் எழுத்து இவன் வருவோம். லைவ் வருவீங்களா இல்லையா? சரி பார்ப்போம் எத்தனை பேர் வரீங்க. மணியே ஆளையே விடுவோம். நாங்கள் எத்தனை விட்டுட்ருப்போம். அடுத்து கென்காமா ஈவெண்ட்டில் புதுசாக எதுவும் வருது. போகடா ரஷ் பண்ணுங்கடா எல்லாரும். அதை எடுக்கணும்னா பார்த்தா முடியும். எத்தனை டைம் நம்ம தான் சொல்ல போகிறோம். மாப்பிள்ள என்ற எனிமையே வரல மேலே. இப்போது மேட்ச் முடியணும். ஒரு என்ட்ரிக்காக தான் பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கலாம். நீ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? இல்லை என்ட்ரிக்கு தான் இது. என்னடா எல்லாரும் செத்தாலும் ஒருத்த மட்டும் 3D விளையாடி ஒருத்தவனை வச்சு என்ன பண்ணுறான்? ஒரே ஒருத்தன் நம்மள சாவடி அடிக்கிறான். பட்டானு ஏங்க கீழே நம்ம டீம் விட்டாங்க செத்து கிடக்குறா. அதான் ஒரு பொம்மை மாதிரி வந்துருது. இதனாலேயே பாதி எனிமிகளை அடிக்கவே என் டீமெண்ட்டில் ஓட்டுங்க. நம்ம அடின்னு அடிப்போமா, அவனை தூக்கி விடுவாங்க. என்னடா ஏய் ஒருத்தவங்க கல்யாணாலே பட்டு எல்லாம் செத்துருவானுங்க. எப்படா இப்படி பண்ணுறதுனால எங்கே இருக்கானு தெரியலையாடா. நாங்கள் எலும்பி அந்த ஒரு லாஸ்ட் ஒரு பைபிளையை காணும். கீழே எங்கே போயிட்டாங்க? அவன் அடிச்சாதுன்னா தேர்ட் ரவுண்ட் எளிமையாக டீம் மட்டானே தெரியாது. என்ன சுற்றி பார்த்தாலும் எங்கேயும் இல்லையா அவன்? எங்க என்ன இவன் ரொம்ப நேரம் ஆக்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக கூட போகும். ஆமாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போ. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்லுங்க? ஒரு 20 ரூபா அவ்வளோதான். எனிமி பார்த்துச்சு. ஒரு 2-3 ஷாட்டு போட்டால் அவ்வளோ முடிஞ்சிச்சு. இவன் சொந்த செலவில் சொல்லி வச்சுக்கோ. உங்களை செத்தியாக போயிட்டான். ஒரு 20 ரூபா கொடுத்துட்டு போ. 21 ஹெச்பியில் அடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ எவ்வளோ பெரிய ஆள். 3-0ன்ற நிலைமை. கொடுமா ஜெயிப்போமா? கொடு. வாங்க பார்ப்போம். ஒரு 20 ரூபாய். ரொம்ப நேரமாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன். இருந்தாலும் மேட்ச் முடிஞ்ச கதையாக தெரியுது. சரி போ. நீங்களும் சரி படாமல் பார்த்துட்டு ஃபுல்லாக போங்க. இருக்கான்னு பாரு. லாஸ்ட்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. நீ நான் கேட்டு என்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏங்க இந்த வீடியோவை இப்படி பார்க்க மாட்டீங்களே, அப்போ லைவ்லாம் போட்டால் எப்படிங்க பார்ப்பீங்க? என்ன பண்ணுறது? போட்டு தானே ஆகணும். பார்ப்பீங்க நம்புகிறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறது? உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப் அந்த ரெட் கலர் பட்டன் அழுத்திட்டு ரொம்ப நேரம் ஆக போதா? நான் என்ன 2 லட்ச ரூபா கேட்குறேன் வாழ்க்கிட்ட? இல்லை வீடு சொத்து எல்லாத்தையும் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் தானே பண்ணுறேன். பார்ப்போம் நாளைக்கு லைவில் எத்தனை பேர் வரீங்க. நாளைக்கு லைவில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தர் வந்து பேர். அவரையும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் பேர் கிதாசன். அவரும் ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிட்டு இருக்காரு. அவ்வளோதான் மக்களை கில் அடிக்கிறோம். இன்னொரு போட்டு அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சு. அதுலேருந்து இது பாருங்க. உங்கள் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கும். சாவடிக்காது, சோதிக்காதீங்க. நாளைக்கு லைவில் கண்டிப்பாக வந்துருங்க. வரலன்னா இதோட யூடியூப் சேனல்லே வைக்க மாட்டேன். ட்ரிபிள் சும்மாலாம் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். என் பேர் பற்றி வரீங்களா இல்லையா? இவ்வளோ தொண்டைக்கிலேயே கத்தி வரலன்னா அப்புறம் சீக்கிரம் நாளைக்கு லைவில் எத்தனை பேர் வந்து கலந்து போகிறீங்கன்னு தெரியல. விட்டுறேன். உங்கள் அம்மா வருவாங்களே அப்படியே வயசு கொடுத்து இது பண்ணிக்காமல் அதுலேயும் கலந்துக்கோங்க. மேட்சே முடிஞ்சிருச்சு. இன்னும் லைக் பண்ணல. பட்டன் கொடுத்துடலாம். நான் பட்டன் பண்ணலைன்னா கரீனாக்காரனை விட்டு திட்ட விடுவோம் பார்த்துக்கோங்க.